திருப்பத்தூர் அருகே மத நல்லிணக்கத்துக்கு முன்னோடியாக இந்துக்களின் கலாச்சாரமும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமும் இணைந்து சுமார் 350 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்ற வினோத திருவிழா. ஆண்கள் நெருப்பை அள்ளி வீச பெண்கள் தங்களது முந்தானையில் பிடித்துக் கொண்டாடிய அல்லா சாமி என்ற பூக்குழி திருவிழா. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் இந்து முஸ்லிம் மதத்தினர் இணைந்து கொண்டாடிய அல்லா சாமி பூக்குழி திருவிழா என்ற வினோத திருவிழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு 10ஆம் நாள் விழாவாக நடைபெற்ற இந்த விழா 17ஆம் நூற்றாண்டிலிருந்து சுமார் 350 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இத்திருவிழாவில் இக்கிராமம் முழுவதும் எவ்வித பேதமும் இன்றி இந்துக்களும் இஸ்லாமியர்களும் ஒருவருக்கொருவர் மாறி மாறி விருந்து வைத்துக் கொண்டாடினர். இந்துக்களின் கலாச்சாரமும் இஸ்லாமியர்களின் கலாச்சாரமும் இணைந்து ஒரு விழா கொண்டாடப்படுவது இங்கு மட்டும்தான். மக்களின் நல்வாழ்வுக்காகவும் மத ஒற்றுமை உலகறிய செய்யும் வண்ணமும் உலக மக்களின் வளமான வாழ்வுக்காகவும் இவ்விழா நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. வஞ்சனிப்பட்டி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சையது முகைதீன் குடும்பத்தினர் இத்திருவிழாவை கிராமத்தினரோடு இணைந்து நடத்தி வருகின்றனர். இருப்பினும் 2004ஆம் ஆண்டிற்கு பிறகு சையத் முகைதீன் குடும்பத்தினர் இத்திருவிழா கொண்டாடப்படாமல் இருந்தது. பின்பு கிராமத்தினர் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக சையது முகைதீன் குடும்பத்தினரை தேடி கண்டுபிடித்து அவரது மகன் சையது மொய்தீன் மற்றும் அவரது சகோதரர்களை அழைத்து வந்து 17 ஆண்டுகளுக்கு பிறகு மத நல்லிணக்கத்தோடு இவ்விழா மீண்டும் நடத்தியுள்ளனர். இந்த திருவிழாவை ஒட்டி ஊர் முழுவதும் வண்ண புலி விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வீதி முழுவதும் டியூப்லைட் கட்டப்பட்டிருந்தது. விழாவை ஒட்டி பூக்குழி வளர்க்கப்பட்டு சுவாமிக்கு பாத்தியா போடப்பட்டது. உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுப்புற கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் மல்லிகை பூ, சர்க்கரை வைத்து அல்லாவிடம் பாத்தியா ஓதி வழிபாடு நடத்தினர். கிராம மக்கள் இரு கைகளை குவித்து அல்லாவை வணங்கி வந்தனர். பின்பு கூடாரத்தில் தொழுகை நடத்தப்பட்டது. அதனையடுத்து கூடத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு சுவாமி புறப்பாடு நடைபெற்று ஊர் முழுவதும் கிராம மக்களோடு வலம் வந்தனர். பின்பு அக்கிராமத்தில் அமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமான பூக்குழியினை 3 முறை சுற்றி வந்தனர். அதன் பிறகு பக்தர்கள் சட்டை அணியாமல் பூக்குழிக்குள் இறங்கினர். அப்போது பூக்குழிக்குள் இருந்த நெருப்பை இரு கைகளால் அள்ளி வாரி இறைத்தனர். அதன் பிறகு மண்வெட்டியால் நெருப்பை அள்ளி பெண்களுக்கு வழங்க அதை தங்களது முந்தானையில் பெண்கள் வாங்கி நெஞ்சில் வைத்து கீழே கொட்டி தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றினர். திருமணம் வேண்டியும் குழந்தை வரம் வேண்டியும் இந்த வினோதமான விழாவில் இப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பூக்குழிக்கு பின் அங்குள்ள சாம்பலை பிரசாதமாக அள்ளி இந்துக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பூசிவிடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதிகாலையில் வஞ்சனிப்பட்டி கிராமத்தை சுற்றிலும் சாரல் மழை பெய்தது. ஆனால் இக்கிராமத்தில் மழை ஏதும் குறுக்கின்றி விழா விமர்சையாக நடைபெற்றது. இக்கிராமத்தில் ஒரே இடத்தில் இஸ்லாமியர்களின் தொழுகையும் சுவாமிக்கு பூஜையும் பூக்குழி திருவிழாவும் நடைபெறும் இந்நிகழ்ச்சி இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் ஒரு முக்கிய விழாவாக பல தலைமுறைகளை கடந்து இன்றும் இங்கு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்றும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து பல்வேறு கோவில் திருவிழாக்களை நடத்தி வருவதும் தாங்கள் ஜாதி மத கடந்து அன்புடன் சகோதரத்துவத்துடனும் வாழ்ந்து வருவதற்கும் இதுபோன்ற விழாக்களை எடுத்துக்காட்டாகும்.